Hi students, welcome to my e-learning hub channel. நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதாங்க. நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்றது தான் இந்த சேனலோட மெயின் ஆப்ஜெக்டிவ். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பாங்க. பட் இங்கிலீஷ் மீடியம் படிக்கும் போதும் இங்கிலீஷ்ல அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதை விட தமிழ்ல வந்து கொஞ்சம் சொல்லி தரும்போது அவங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியத்துல நம்ம வந்து சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் அதுக்கப்புறம் ஸ்டேட் போர்டு இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். இதை தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல வீடியோ பாக்குறவங்க லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்துட்டு வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு திங்க் பண்ணீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ பத்தின உங்களோட கமெண்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுங்க. வாங்க நம்ம லெசனுக்குள்ள போலாம். ஸோ டுடே வந்து நாம வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 1, அதாவது இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் பத்தி மட்டும் தான் பார்க்க போறோம். ஹோல் லெசனும் ஒரு வீடியோல கொடுத்தா கண்டிப்பா வந்து பார்க்கும்போது உங்களுக்கு போர் அடிக்கும். பட் நமக்கும் வந்து டைம் டியூரேஷன் ஆகும்போது ரொம்ப நேரம் என்னப்பா பாக்குறது அப்படின்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம வந்து இந்த சாப்டர் வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா இந்த யூனிட்டை வந்து ஸ்பிளிட் பண்ணி ஒரு வீடியோஸா நம்ம போடலான் இருக்கோம். ஸோ அதுல வந்து இன்னைக்கு நம்ம வந்து பிரசிடென்ட் மட்டும் பத்தி பார்க்கலாம். உங்களோட புக்கு தான் இது பிடிஎஃப்ல இருக்குது. நான் அப்படியே உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாவே இந்த இடத்துல வந்து லெசன்ல ஃபர்ஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தங்க யார் யார் அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு, ஸோ அவங்க வந்து எப்படி எலெக்டட் ஆகிறாங்க அப்படின்றத பத்தி ஃபுல்லா படிக்கக்கூடியது தான் இந்த லெசன் உங்களுக்கு. ஸோ ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருப்பாங்க. பிரசிடென்ட் அண்ட் வைஸ் பிரசிடென்ட்டோட பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் படிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறமா பிரைம் மினிஸ்டருக்கு இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ், அவங்களோட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து யார் யார் இருப்பாங்க, ஸோ அவங்களுக்குலாம் எப்படி பவர்ஸ் இருக்கு, ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னா என்னது, அதுக்கப்புறம் லோக்சபா ராஜ்யசபா இது வந்து நீங்கள் 9th 8th 7th இந்த மாதிரி லெசன்ஸ்ல எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. பட் 10th அது கொஞ்சம் அதிகமாக படிப்பீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் பற்றி படிப்பீங்க. ஸோ இவ்வளோதான் வந்து இந்த லெசனில் இருக்கக்கூடிய டாபிக்ஸ். இன்னைக்கு நாம வந்து பிரசிடென்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பிரசிடென்ட் அப்படின்னா யாரு, அவருக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் பவர்ஸ் இருக்கு, ஸோ ஒருத்தர் வந்து பிரசிடென்ட்டா ஆகணும் அப்படின்னா அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து ஆகிட முடியாது. அவங்களுக்குன்னு குறிப்பிட்ட சில குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க. அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கக்கூடிய பர்சன்ஸ் மட்டும்தான் வந்து இந்தியாவோட பிரசிடென்ட் ஆக முடியும். ஸோ இந்தியாவோட பிரசிடென்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே பாத்தீங்கன்னா the president is the nominal executive authority, the chief executive of India Union is the president. ஸோ வந்து நம்ம இந்தியாவோட சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் தான் வந்து பிரசிடென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் சிட்டிசன் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he is the supreme commander of the armed force, அதாவது நம்மளோட ஆர்மி, நேவி, ஏர் ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களோட சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லி நம்மளோட பிரசிடென்ட்டை தான் சொல்றாங்க. ஸோ பிரசிடென்ட்க்கு கீழே தான் பிரைம் மினிஸ்டர் இவங்க எல்லாமே வருவாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஹெட் வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிரசிடென்ட் தான். The president is also constituted head of the union executive. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 53ல உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்றதுல இந்த விஷயத்தை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெயினாக எக்ஸாமுக்கு படிக்கும்போது பிரசிடென்ட் அவரோட குவாலிஃபிகேஷன், அதுக்கப்புறம் அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்கு, ஸோ அந்த பவர்ல எந்தெந்த விஷயம் இருக்கு அப்படின்றத நீங்க மெயினா படிச்சு வச்சுக்கோங்க போதும். ஸோ குவாலிஃபிகேஷன் ஃபார் த எலெக்ஷன் ஆஸ் அ பிரசிடென்ட் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன். ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும். ஸோ இந்தியாவோட சிட்டிசனா இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து இந்தியா கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா வர முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா he must have a complete the age of 35. அவர் வந்து 35 ஏஜை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ 35 வயசுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் பிரசிடென்ட்டா இருக்காங்களா அப்படின்னா 35 வயசுக்கு மேல இருப்பாங்க. மேக்சிமம் ஒரு 50, 55, 60 இந்த ஏஜ்ல உள்ளவங்க வந்து தான் பிரசிடென்ட்டா இருப்பாங்க. நம்ம மற்ற நாட்டுல எல்லாம் பார்த்தா இந்த மாதிரி சின்ன ஏஜ்ல இருக்கக்கூடிய பிரசிடென்ட்ஸ் கூட இருப்பாங்க. பட் நம்ம நாட்டுல கொஞ்சம் 40, 45, 50, 55 இந்த ஏஜ்ல உள்ளவங்க தான் இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிரசிடென்ட்டா வரக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறமா லோக்கல் கவர்மெண்ட் யூனியன், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்றது இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், அப்படி இல்லை அப்படின்னா இப்போ லோக்கல் அத்தாரிட்டி இந்த மாதிரியான அஃபிஷியல் இதுல இருந்து அவருக்கு எந்த ஒரு இன்கம், அதாவது எந்த போஸ்டிங்கும் அவர் இருக்கக்கூடாது அப்படின்றது தான் இந்த பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா he should have other qualification, அதாவது லோக்சபால ஒரு மெம்பர் ஆகணும் அப்படின்னா அதுக்கும் தனியா குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கு. பட் இவருக்கு அந்த குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
his or her name should be proposed by a least 10 electors and second by another 10 electors of the electoral college which elects the president. அதாவது electoral collegeல இருந்து இவரோட பேரை வந்து ப்ரொபோஸ் பண்ணணும். அதாவது இந்த பர்சனை நாம வந்து பிரசிடெண்டா சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ரொபோஸ் பண்ணா மட்டும்தான் வந்து ஒரு நபர் வந்து பிரசிடெண்டா ஆக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 பாயிண்ட் தான் வந்து ஒரு பிரசிடெண்டா ஆகணும் அப்படின்னா அவருக்கு இருக்கக்கூடிய குவாலிஃபிகேஷன். ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் அவருக்கு இருக்கு அப்படின்னா அவர் கண்டிப்பா வந்து இந்தியாவோட பிரசிடெண்டா வரலாம் அப்படின்றத தான் இந்த பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. லாஸ்டா என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரசிடெண்டா இருக்கக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றது எம்பியாவோ இல்லைன்னா எம்எல்ஏவாவோ இருக்கக்கூடாது. சப்போஸ் அப்படி இருக்கவங்க சூஸ் ஆனாலும் அதாவது ப்ரொபோசல்ல வந்து செலக்ட் ஆனாலும் அவங்க பிரசிடெண்டா ஆனதுக்கு அப்புறமா அந்த போஸ்டிங் வந்து வெக்கேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவரோட எலெக்ஷன் அதாவது ஒரு பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எலெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் அடுத்த பாயிண்ட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரல் காலேஜில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் அவங்களோட ஓட் மூலமாக தான் வந்து பிரசிடென்ட்டை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இத்தனை பர்சன்ஸ் இருக்கணும் அப்படின்னு வச்சிருக்காங்க. மேபி வந்து அதை விட அதிகமான பேரே வந்து அதுக்கான ஓட் பண்ணுவாங்க. அதாவது இந்த பர்சனை நாம வந்து பிரசிடென்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொபோசல் கொடுப்பாங்க. ஸோ ஓகே இவரை பண்ணலாம் அப்படின்றவங்க வந்து அவருக்கு ஃபேவராக ஓட் பண்ணுவாங்க, இல்லை வேண்டாங்கிறவங்க வந்து ஆப்போசிட்டாக ஓட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஓட்டிங் கவுண்டை வச்சு தான் வந்து ஓகே இவர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 100 ஓட் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இதை நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன். 100 பேர் ஓட் பண்ணும்போது ஒரு மெஜாரிட்டி ஆஃப் வந்து பாத்தீங்கன்னா 50-50 அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டையா தான் இருக்கும். இதே வந்து 60 வந்து ஓகே அப்படின்ற மாதிரி 40 வந்து வேணான்ற மாதிரி ஓட் பண்ணாங்க அப்படின்னா 60 அப்படின்றது மெஜாரிட்டியா இருக்கனால அவரை வந்து பிரசிடெண்டா சூஸ் பண்ணுவாங்க. இது வந்து நீங்க நார்மலா இருக்கக்கூடிய நம்மளோட ஸ்டேட் எலெக்ஷன் அதுக்கப்புறம் எம்பி எலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் நீங்க பாப்பீங்க. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சொல்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா நாம சூஸ் பண்ணியிருக்கக்கூடிய எம்பிஸ் இவங்கெல்லாம் தான் வந்து சேர்ந்து பிரசிடெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்றத இந்த இதில் பேரால வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட். ஸோ ஒவ்வொரு ஹெட்டிங்காக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படிக்கும்போது பவர்ஸ் ஆஃப் பிரசிடென்ட் அப்படின்றதுல கீழே எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் அதுக்கப்புறம் ஜுடிஷியல் பவர் இந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ்ல என்னென்ன மாதிரி பவர்ஸ் வரும் அப்படின்றத நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியான டாபிக் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 77ல தான் கொடுத்துருக்காங்க. இந்த பவர்ஸ்ல ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இவரோட அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதனால நீங்க ஷார்ட்டா வந்து படிச்சு வச்சுக்கலாம். இதுல எப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இவர் பிரைம் மினிஸ்டர் அப்பாயின்ட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரு, அதுக்கப்புறம் யாரெல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் பாத்தீங்க அப்படின்னா கவர்னர்ஸ் அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய கவர்னர்ஸையுமே வந்து பிரசிடென்ட் தான் வந்து அப்பாயின்ட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மற்ற சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ல இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அப்புறம் வந்து அட்டார்னி ஜெனரல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் வந்து ஸ்டேட் ஆடிட்டர் ஜெனரல் அப்புறம் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இவங்க எல்லாமே இருப்பாங்க. பட் அந்த ஸ்டேட்டுக்கு இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் ஹெட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த சீஃபாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே வந்து யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷனர் பார்த்துட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். யூனியன் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி அதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இருக்கு இல்லையா. இப்போ யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நடத்துவாங்க இல்லையா. அந்த எக்ஸாம்ஸ் நடத்தக்கூடிய கமிஷன் தான் வந்து உங்களுக்கு யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இந்த கமிஷன்ல இருக்கக்கூடிய கமிஷனர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். அது இல்லாமல் அம்பாசிடர் அண்ட் ஹை கமிஷனர்ஸ் அப்படின்னு சொல்றது வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின் அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைனா அதுக்கப்புறம் யூகே யூஎஸ்ஏ இவங்களோட எம்பசி எல்லாமே நம்மளோட நாட்டில் இருக்கும். சேம் அதே மாதிரி இந்தியாவோட எம்பசியும் வந்து உங்களுக்கு யூகே யூஎஸ் ஆஸ்திரேலியா இந்த கண்ட்ரிஸ்ல எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கண்ட்ரில அந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடியவங்க ஹையர் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களையெல்லாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறது நம்மளோட பிரசிடென்ட் தான். ஸோ எக்ஸிக்யூட்டிவ் பவரில் உங்களுக்கு எல்லாமே அப்பாயின்மெண்ட் தான் வருது. ஸோ யார் யார் அப்படின்றத ஷார்ட் நோட் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்து லெஜிஸ்லேட்டிவ் பவரில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் தான் இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவரில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல ஃபர்ஸ்ட் அட்ரஸ்ட் ஆஃப்டர் த ஜெனரல் எலெக்ஷன் ஆல்சோ அட் த பிகினிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் செஷன் ஈச் இயர். அதாவது ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்லிமெண்ட்ல கூட்டம் நடக்கும். ஸோ அந்த கூட்டம் நடக்கும் போதும் இல்லை ஒரு கவர்மெண்ட் வந்து ஆட்சிக்கு வந்து ஃபர்ஸ்டா கூட்டம் வச்சாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த கூட்டத்தில் ஃபர்ஸ்ட் அட்ரஸ் அப்படின்றது பேசுறது வந்து பிரசிடென்ட் தான் பேசுவாரு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்துலையும் ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் செஷன்லையும் இவரோட அட்ரஸ் வந்து ஃபர்ஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இந்த பவர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் அது ரிலேட்டடாக வரக்கூடிய ஆக்ட் அது பாஸ் அவுட் பண்ணுறது, ஸோ இது ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே தான் வந்து உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் பவர் அப்படின்றதுல வரும். ஸோ இங்கே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா he nominated 12 persons who are eminent in the literature, social, sports and social service to the ராஜ்யசபா. அதாவது ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் வந்து செலக்ட் ஆகும்போது பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுவாருன்னா 12 பேர்த்த வந்து இவரோட இதில் வந்து நாமினேட் பண்ணுவார். அதில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்டரேச்சர், சோஷியல், ஸ்போர்ட்ஸ், அப்புறம் சோஷியல் சர்வீஸ் இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பர்சன்ஸை வந்து இவர் செலக்ட் பண்ணுவார். நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு, சில எம்பிஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படின் போது கிரிக்கெட்டில் இருந்தவங்க கூட வந்து எம்பிஸாக இருந்திருப்பாங்க. ஸோ எப்படி செலக்ட் ஆகி போயிருப்பாங்க அப்படின்னா இந்த நாமினேஷன் இந்த கேட்டகரிக்கு கீழே தான் அவங்கெல்லாம் செலக்ட் ஆகிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமினேட்டட் 2 persons வந்து ஆங்கிலோ இந்தியா கம்யூனிட்டியிலேருந்து லோக்சபாவுக்கு வந்து பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ ராஜ்யசபாவுக்கு 12 மெம்பர்ஸ், அதாவது 12 பேர்த்த செலக்ட் பண்ணுறாரு. லோக்சபாவுக்கு வந்து 2 பேர்த்த வந்து ஆங்கிலோ இந்தியா அப்படின்றதுல வந்து செலக்ட் பண்ணுறாரு. ஸோ இப்போ லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்லிமெண்ட் ரிலேட்டடாக வரக்கூடிய பவர்ஸ் மட்டும்தான் இதில் கொடுத்துருப்பாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டு, அதுக்கப்புறம் ஒரு பில்ஸ், ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினான்ஷியல் பவரில் இருக்கும். ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஆனுவல் பட்ஜெட் ஆஃப் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் பிரசன்டட் பிஃபோர் த லோக்சபா பை த யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஒன்லி வித் த பெர்மிஷன் ஆஃப் த பிரசிடென்ட். அதாவது ஒவ்வொரு வருஷமும் பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது அந்த பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட்க்கு போயிட்டு அவர் வந்து பெர்மிஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் வந்து உங்களுக்கு லோக்சபாலே வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பட்ஜெட் வந்து ஃபர்ஸ்ட் அவர் பெர்மிஷன் பண்ணாதான் வந்து உங்களுக்கு பட்ஜெட்டே வரும். ஸோ இப்போ தான் வந்து ரீசெண்டாக வந்து பட்ஜெட் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அந்த பட்ஜெட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக் பண்ணுறது, அதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் பிரசிடென்ட் பார்த்து சைன் பண்ணதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பட்ஜெட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு நாட்டில் வந்து திடீர்னு ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட், அதாவது எதிர்பார்க்காத ஏதாவது ஒரு செலவு வருது அப்படின்னா இந்த கான்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபண்டு வச்சுருப்பாங்க. அந்த ஃபண்டு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இவருக்கு தான் வந்து பவர் இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ரிலேட்டடான விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரசிடென்ட்டோட பவர்ஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீ கான்ஸ்டியூட்ஸ் அ ஃபினான்ஸ் கமிஷன் ஆஃப்டர் எவ்ரி 5 years. ஸோ அந்த ஃபினான்ஸ் கமிஷனோட இது பார்த்தீங்கன்னா 5 years தான் இருக்கும். அந்த 5 yearsக்கு அப்புறமா திரும்பவும் வந்து அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் யார் யார் இருக்கணும், ஸோ எந்தெந்த மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அதில் வந்து போடலாம் அப்படின்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் வந்து செலக்ட் பண்ணுவார். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜுடிஷியல் பவரில் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட் ரிலேட்டடான எல்லா விஷயமும் பவர்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஜுடிஷியல் பவரில் தான் வரும். ஸோ ஒவ்வொரு பவரும் நீங்கள் வந்து ஹெட்டிங்ஸ் வரும்போது பார்த்துக்கோங்க எந்த பவர் எது கீழே என்னென்ன விஷயங்கள் வருது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இது ஓரலாகவே படித்து வச்சுக்கிட்டீங்க, ஏன்னா ரொம்ப ஈஸியான சாப்டர், ஓரலாகவே படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா மிலிட்ரி பவர். ஸோ மிலிட்ரி ரிலேட்டடாக வந்து என்ன பவர் இருக்குது அப்படின்றத ஆர்டிகல் 53 வந்து சொல்லியிருக்காங்க. த சுப்ரீம் கோர்ட் கமாண்ட் ஆஃப் த டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் ஆஃப் த யூனியன். ஸோ வந்து இவரை நம்ம ஃபர்ஸ்டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கமாண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் அண்ட் த எக்ஸசைஸ் தேர் ஆஃப் ஷெல் பி ரெகுலேட்டட் பை த லா. ஸோ லா ரிலேட்டடாக இப்போ ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு கண்ட்ரி கூட வார் இதெல்லாம் வருது அப்படின்னா ஸோ இவர் சுப்ரீம் கமாண்டராக இருக்கனால ஸோ இவரே வந்து டைரெக்டாக சொல்லிடுவார் உங்களுக்கு நம்ம வந்து வார் பண்ணலாம் இல்லை வேண்டாம் அப்படின்றத. ஸோ இது வந்து உங்களுக்கு எமர்ஜென்சி பவர்லேயே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா டிப்ளமேட்டிக் பவர்ஸ் அப்படின்னு சொல்றது மற்ற நாடுகள் கூட நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப், அப்புறம் வந்து நம்மளோட அம்பாசிடர்ஸ் நம்ம பார்த்தோம் ஹை கமிஷனர்ஸ் வந்து பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மற்ற கண்ட்ரிகள் கூட நம்மளுக்கு இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி வரக்கூடியது தான் இந்த டிப்ளமேட்டிக் பவர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா த பிரசிடென்ட் அப்பாயிண்ட்ஸ் இந்தியன் டிப்ளமேட்ஸ் டு த அதர் கண்ட்ரிஸ், நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம். இது மூலமாக வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் வந்து நிறைய நம்ம கண்ட்ரிக்கு வரும். நம்ம கண்ட்ரியும் வந்து ஃபாரினில் போயிட்டு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுவாங்க. சில டைம்ஸ் வந்து ஏதாவது ஒரு கண்ட்ரியில் அவங்களுக்கு வந்து அக்ரிமெண்ட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வந்து பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ பிரசிடென்ட்டால் போக முடியல அப்படின்னா பிரசிடென்ட்டால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த அம்பாசிடர்ஸ் வந்து அவரோட நம்ம பிரசிடென்ட்காக அவங்க வந்து அந்த அக்ரிமெண்ட்ஸ் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து டிப்ளமேட்டிக் பவர்ஸ். எமர்ஜென்சி பவர் அப்படின்னு சொல்றது கண்ட்ரியில் வந்து ஏதாவது ஒரு எமர்ஜென்சியான விஷயங்கள் நடக்கும்போது ஸோ என்னென்ன மாதிரியான பவர்ஸ் வந்து இவருக்கு இருக்கும் அப்படின்றத வந்து இந்த எமர்ஜென்சி பவர்ஸில் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு இதுலேயும் சில இதில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் படித்து வச்சுக்கோங்க, எழுதும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்போ வந்து நம்ம பவர்ஸ் எல்லாமே படிச்சிட்டோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் த பிரசிடென்ட். அதாவது ஒரு பர்சனை நம்ம வந்து பிரசிடெண்ட்டாக செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவர் தான் பிரசிடென்ட். ஸோ அவர் வேண்டாம், அவரோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இதாக இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா ஒரு பிரசிடென்ட் அப்புறம் பிரைம் மினிஸ்டர்லாம் வரும்போது ஓட்ஸ் எடுப்பாங்க. அதாவது பதவி பிரமாணம் பண்ணுவாங்க. அந்த பதவி பிரமாணம் பண்ணும்போது ஒரு இது வந்து படிப்பாங்க. அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரியில் இந்த விஷயங்களை நான் செய்ய மாட்டேன். ஸோ கண்ட்ரியில் இந்த சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து மீறும் பட்சத்தில் வந்து அவரோட பதவியிலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் நியூஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஸோ அப்படி பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவல் எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அவரை ரிமூவ் பண்ணலாம். ஸோ ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் வந்து பிரசிடென்ட் வந்து அவரோட போஸ்டிங்லேருந்து ரிமூவ் ஆகிட்டார், அதாவது ரிலீவ் ஆகுறாரு அப்படின்னா ஒரு ரிட்டன் லெட்டர் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அவரோட ஆஃபீஸ்லேருந்து அவர் வெளியில் போயிடுவார். இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பி ஃப்ரம் ஆஃபீஸ் பை இம்பீச்மெண்ட் இன் த மேனர் ப்ரொவைட் பை த ஆர்டிகல் 61 வேறு என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து அவரை வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் பிரசிடென்ட் பற்றின விஷயம். ஸோ பிரசிடென்ட் அப்படின்னா யார், அவரோட குவாலிஃபிகேஷன், அவருக்கு என்னென்ன பவர்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து ஒரு 3 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தது வைஸ் பிரசிடென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் இல்லாத பட்சத்தில் அவரோட ஒர்க்கை பண்ணுறதுக்கானவர் தான் வந்து வைஸ் பிரசிடென்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் ஆக்குபைஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஆஃபீஸ் இன் த கண்ட்ரி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட், அவருக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியதான் வைஸ் பிரசிடென்ட். ஸோ இவரோட குவாலிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசனாக இருக்கணும். இவரும் 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இவரும் எந்த கவர்மெண்ட், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் அப்புறம் யூனியன் கவர்மெண்ட்ஸ்லேருந்து எந்த ஒரு பெனிஃபிட்டும் இவருக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் ராஜ்யசபாவில் மெம்பராக வரதுக்கான குவாலிஃபிகேஷன் இவர்கிட்ட இருக்கணும். ஸோ ரெண்டுமே சேமாக தான் இருக்குது, நீங்கள் படித்து வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் அண்ட் டேர்ம் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட். வைஸ் பிரசிடென்ட்டை செலக்ட் பண்ணக்கூடிய எலெக்ஷன்ஸ் எப்படி வருது, ஸோ அவரை செலக்ட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து என்ன அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 66 1 வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் லைக் த பிரசிடென்ட் இஸ் த எலெக்டட் நாட் டைரக்ட்லி பை த பீப்புள் பட் த மெத்தட் ஆஃப் இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் மக்களான நாம வந்து டைரெக்டாக எலெக்ஷன் பண்ணி செலக்ட் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் தான் நாம் செலக்ட் பண்ணுவோம். எம்பிஸ்லேயும் வந்து குறிப்பிட்ட சீட்டு தான் வரும். ஸோ இந்த நாம் செலக்ட் பண்ணக்கூடிய எம்எல்ஏஸ் எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, இந்த எம்எல்ஏஸ் எல்லாம் வந்து ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய எம்பிஸை வந்து செலக்ட் பண்ணுவாங்க. அந்த எம்பிஸ் எல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்மளோட வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ட் இவங்க எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் இங்கே வந்து உங்களுக்கு இன்டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. த டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ் ஆஃப் த வைஸ் பிரசிடென்ட் இஸ் 5 years. ஸோ ஒவ்வொரு வைஸ் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5 years தான். 5 வருஷம் தான் அவங்களுக்கு ரூலிங் இது இருக்கும். ஸோ 5 வருஷத்துக்கு ஒருக்கா வந்து வேறு ஆளுங்க வந்து சேஞ்ச் ஆகிட்டே போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ் ஆஃபீஸ் மே டெர்மினேட் ஏர்லியர் தென் ஃபிக்ஸ் டேர்ம் எய்தட் பை த ரெசிக்னேஷன். சப்போஸ் வந்து அந்த போஸ்டிங்லேருந்து அவர் நான் வந்து விலகிக்கிறேன், இல்லை அவர் இறந்துட்டார் அப்படின்னா அவரோட போஸ்டிங் வந்து ரெசிக்னேஷன் ஆகும். அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடியே கூட ஆகலாம். ஸோ சில பேர் வந்து 5 வருஷம் இருந்ததுக்கப்புறமும் அவங்களோட டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வேற ஒருத்தவங்க அந்த போஸ்டிங்க்கு வருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் எலிஜிபிள் டு ரீஎலெக்ஷன். ஸோ அவர் வந்து ஒரு டைம் போஸ்டிங்கில் இருந்தாலும் இன்னொரு டைம் வர்றதுக்கான ரீஎலெக்ஷனுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டில் தென் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா கேன் பெர்ஃபார்ம் த டியூட்டிஸ் ஆஃப் த சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபா. ஸோ இவர் வந்து சேர்மனாக இருக்கலாம் ராஜ்யசபா. ஸோ அடுத்தது அவரோட ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட்டோடது பார்த்தோம். இப்போ வைஸ் பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹி ரெகுலேட் த ப்ரொசீடிங் ஆஃப் த ஹவுஸ். அந்த ஹவுஸ் நீங்கள் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா, லோக்சபா, இதுதான் வந்து ஹவுஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ராஜ்யசபாவில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இவர் வந்து ரெகுலேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி டிசைட்ஸ் த ஆர்டர் ஆஃப் த ஹவுஸ். ஸோ சில டைம் வந்து பிரசிடென்ட் இல்லைன்னா அதுக்கான ஆர்டர்ஸ், இப்போது ஹவுசஸில் ஏதாவது ஆர்டர்ஸ் வருது, ஸோ அந்த ஆர்டர்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணும் அப்படின்னாலும் இவருக்கு வந்து அதுக்கான பவர். ஸோ அடுத்த ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் வந்து இல்லை அப்படின்னா அவருக்கான வேலைகளை வந்து இவர் செய்கிறதுக்கான பவர்ஸ் வந்து இவருக்கு இருக்குதா, இவரோட ஃபங்க்ஷன் அதுதான். ஸோ பவருமே அதுதான். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஸ்சார்ஜ் ஹிஸ் டியூட்டிஸ் டியூ டு ஹில்னஸ் ஓ அப்சன்ஸ் ஃப்ரம் த கண்ட்ரி. சப்போஸ் வந்து நம்மளோட பிரசிடென்ட் வந்து வேற நாட்டுக்கு ஏதாவது ஒரு விசிட் போயிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவரோட ஒர்க், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் பண்ணக்கூடிய நெக்ஸ்ட் யாருக்கு அந்த பவர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்க்கு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் ஃபார் அ மேக்ஸிமம் பீரியட் ஆஃப் 6 months. அதாவது எவ்வளோ நாளைக்கு தான் அந்த பவர் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 months தான் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அவர் இங்கே இல்லை, ஸோ வெளியில் ஏதாவது விசிட் போயிருக்காரு, இல்லை அவருக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காங்க அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டோட ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணுறது, அதாவது ஃபங்க்ஷன்ஸ் வந்து டெய்லி ஃபங்க்ஷன்ஸ் வந்து நடக்கணும். அப்போ வந்து இவர் அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து வைஸ் பிரசிடென்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம பிரசிடென்ட்னா யார், அவரோட ஃபங்க்ஷன்ஸ்,
அதுக்கப்புறம் அவரோட குவாலிஃபிகேஷன்ஸ் பவர்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதுக்கப்புறம் வைஸ் பிரசிடென்ட் அவரோட குவாலிஃபிகேஷன் ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு பார்ட் 1 வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவே 20 மினிட்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ நம்மளோட சேனலோடது. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு திங்க் பண்ணிங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்றதுனாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு ஒரு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்த்து எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ.